ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன். சரியா? அந்த ஸ்டோரிய வந்து கரெக்டா நோட் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து போர் அடிக்கிறப்பெல்லாம் இந்த ஸ்டோரி எடுத்து பார்க்குறப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 7 ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு கேஃப்டீரியா ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஓகே. அதனால 7 பேருமே பிளான் போடுறாங்க. ஒரு கேஃப்டீரியா ஸ்டார்ட் பண்றாங்க. எக்கோஸ் கேஃப் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. ஓகே. நோட் பண்ணிக்கோ, தேவைப்படும். ஈகோஸ் கேஃப் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஓகே. அதுல ஒருத்தர் பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் பேர் வந்து மேப்பி. என்னன்னே? மேப்பி. மேப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேக் பண்றது ரொம்ப இஷ்டம். கேக் வந்து அவனுக்கு நல்லா வரும். இப்ப நம்ம ஒரு கேஃப்டீரியா போனோம்னா நம்ம நிறைய ஆர்டர் பண்ணலாம். கேக் ஆர்டர் பண்ணலாம், ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலாம், பீட்சா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ், நம்ம இஷ்டம் தானே. அப்ப எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கணும்ல. இப்போ ஹோட்டல் போனா கூட வந்து இப்போ தோசை செய்யறதுக்கு ஒருத்தர், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கூட அந்த மாதிரி 2 பேர் வச்சுப்பாங்க. ஏன்னா யார் எதுல எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி. நம்மளோட மேப்பி வந்து பாத்தீங்கன்னா கேக் பேக்கிங்ல வந்து எக்ஸ்பர்ட். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து விக்கி. அடுத்த பர்சன் விக்கி. இவர் வந்து ஜூஸ் நல்லா போடுவார். இந்த நம்ம ரோட் சைட்ல போனாலும் சரி, இல்லைன்னா வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் வெளியில ஸ்டால் போட்டிருப்பாங்கல்ல, கலர் கலரா நிறைய எசன்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, எக்ஸ்ட்ராக்ட். அது வந்து பியோர் எக்ஸ்ட்ராக்டா இருக்கும். அதை வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஜூஸ் வந்து அவர் போட்டா ஆக்சுவலா எத்தனை தடவை அவர்கிட்ட நம்ம கேட்டாலுமே அதே குவான்டிட்டியில அதே குவாலிட்டியில டேஸ்ட் மாறாம இருக்கும். விக்கி வந்து எதுல எக்ஸ்பர்ட்? ஜூஸ். அடுத்த பர்சன் பாத்தீங்கன்னா மேவி. மேவி வந்து காஃபி போடுறதுல எக்ஸ்பர்ட். யார் யார் எதுல எக்ஸ்பர்ட்னு நான் இப்ப கேட்பேன். சரியா? மறந்துடக்கூடாது. விக்கி வந்து ஜூஸ் மேக்கர், மேப்பி வந்து கேக் பேக்கர், மேவி வந்து காஃபி மேக்கர். அடுத்தது பார்த்தா. ஹைஜீனிக் செக் பண்ணுவாரு. அவங்க கேஃப்டீரியா வந்து ரொம்ப நல்லா ஹைஜீனிக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றவரு இவரு. எங்கேயாவது ஒரு சின்ன டஸ்ட் இருந்தாலுமே வந்து இவர்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அழகா இதுன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு பார்ட்டிக்கு ஒரு சின்ன டஸ்ட் பார்ட் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல தண்ணியில என்ன ஒரு சின்னதா வந்து டஸ்ட் இருக்கு, அதை கிளீன் பண்ணுங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹைஜீனிக்கா வந்து மெயின்டைன் பண்றவரு நம்ம பார்த்தா. எத்தனை பேரா இருக்கு? 4. அண்ட் நெக்ஸ்ட் வந்து முஃபாசா. முஃபாசா வந்து பீட்சா கட் மேக்கர் அண்ட் கட்டர்னு போட்டுக்கோங்க. முஃபாசாவோட வேலை வந்து பீட்சா வந்து அவன் நல்லா பண்ணுவான். சோ அவங்களோட கேஃப்டீரியாக்கு வரவங்களுக்கு வந்து கரெக்டா பீட்சா பண்ணி கொடுக்கறது இல்லாம, ஒரு டேபிளுக்கு எத்தனை பீட்சாஸ் வேணுமோ அதை கரெக்டா எல்லாருக்குமே ஈக்குவலா வர மாதிரி அவன் கட் பண்றதுக்கான ஒரு டேலண்ட் இருக்கு. இப்போ அது 1/4 கொடுத்துருங்க, நம்ம சொல்லல 1/2 கொடுத்துருங்க ஜூசஸ், அந்த மாதிரி அவன் பீட்சாக்கு வந்து கேக்குறப்ப ஹி கேன் மேக் ஈவனா கட் பண்ணி கொடுப்பான். 6 பேர்னா அது 6 போட்டு தருவான். 8 பேர் கேக்குறாங்கன்னா அதையே 8ஆவும் மாத்தி தருவான். அந்த மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பீட்சா பண்ணிட்டு இருப்பான். அடுத்து வந்து மலர். அடுத்த கேரக்டர் மலர். என்ன பண்ணுவானா லெமனேட்ஸ் பண்ணுவான். லெமனேட் லெமன் ஜூஸ்னே வச்சுக்கோங்க. லெமன் ஜூஸோட
லெமன் ஜூஸ் நம்ம எப்படி போடுவோம்? ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் லெமன் மிக்ஸ் பண்ணி லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிடும்ல, அதுல வந்து அதை போடுறதுக்காக மலர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் த லாஸ்ட் பர்சன் வந்து லால். லால் வந்து ஐஸ்கிரீம் மேக்கர். ஐஸ்கிரீம் இல்லைன்னா எப்படி ஒரு கேஃப்டீரியா நல்லா இருக்காதுல? பிடிக்குமா ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீம் மேக்கர். புரியுதா? இந்த 7 பேர் சேர்ந்து கேஃப்டீரியா ரன் பண்றாங்க. நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பேர் என்ன? மேப்பி. ஓகே. செகண்ட் விக்கி. தேர்டு மேவி. ஃபோர்த்து பார்த்தா. ஃபிஃப்த் முஃபாசா. சிக்ஸ்த் மலர். செவன்த் லால். இவங்க என்ன பண்றாங்கன்றதும் மறக்க கூடாது. இப்ப நான் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். அதுக்காக தான். மேப்பி எதுல வந்து ரொம்ப பெட்டரா இருப்பான்? கேக் நல்லா பண்ணுவான். எஸ்பெஷலி நம்ம ஒரு சாக்கோ கேக் அவன் நல்லா பண்ணுவான். ஓகேவா? அதுதான் அவனோட இதுவே வந்து. விக்கி வந்து ஃப்ரெஷ் ஜூசஸ், சாரி ஃப்ரெஷ் ஜூஸ் கிடையாது, அது பேர் என்னது, இந்த எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து நம்ம போடுவோம்ல இன்ஸ்டன்ட் ஜூஸ் நல்லா பண்ணுவான். மேவி வந்து காஃபி நல்லா. பார்த்தா வந்து ஹைஜீன் செக் பண்ணுவான். ஓகேவா? சோ கிளீனா இருக்கும். ஒரு 10 எங்கேயாவது ஒரு தூசு இருந்தா கூட அதை கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றேன், ஏன் இங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அதை கிளீன் பண்றது அவனோட வேலை. முஃபாசா வந்து பீட்சா மேக்கர். ஓகே. அண்ட் அதை கட் பண்ணி ஷேர் பண்ணி அந்த டேபிளுக்கு அனுப்புவான். மலர் லெமனேட்ஸ் பண்ணுவா. லால் வந்து ஐஸ்கிரீம் பண்ணுவான். ஓகேவா? சோ இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, எக்கோஸ் கேஃப்னு ஒண்ணு இருக்கா? எக்கோஸ்னா என்னன்னா எக்ஸ்பிரஸிங் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். ஓகே.